வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாருமே இ-சேவை மையத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க. அது இப்போ கரண்ட்டில் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறதுன்னு சில பேருக்கு தெரியாது. அதை எப்படி பார்க்கலான்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா இது போல் ஃபஸ்ட்டு டேபு tnedistrict.tn.gov.in அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை அதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய ஒப்புகை சீட்டு இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஒப்புகை சீட்டு உங்களுக்கு ஒன்று தந்துருப்பாங்க. ஒரு ஜாதி சான்று பண்ணுறீங்கனாக்கா ஒரு ஒப்புகை சீட்டு 60 ரூபான்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு நம்பர் இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர். அதில் TN- ஒரு நம்பர். அந்த நம்பர் இதில் ஃபுல் இது பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. TN- அதில் அந்த ஒப்புகை சீட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பாக்ஸ் மாரி இருக்குது இல்லைங்களா, சர்ச் ஒரு லென்ஸ் மாரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு இங்கே வியூ ஆகும். இப்போ நான் இதில் எதுவும் போடலை, ஏன்னா போகாது உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு மேனுவலாக இது மட்டும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.